வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபத்துடன் தொடங்குவோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்படி நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து தயவிற்காக நன்றி. ஆண்டவரே, இந்நாள் வரை நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையில் இங்கு நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிறவர்கள் நீர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்து அவருடைய பிரசன்னத்தையும் மகிமையும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சில காரியங்களில் நடக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாடல்கள் மூலியமாக எங்களுடைய இருதயங்கள் உள்ளங்கள் தேற்றப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். Praise the Lord. Galatians 3:28-29 says that, for as many of you, there is no Jew nor Greek, there is neither slave nor free, there is neither male nor female, for you are all one in Christ. And if you are Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாயும் இருக்கிறீர்கள். You have been given a new identity. உங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You can be of any race, any culture, any social status or gender. நீங்கள் எந்த இனம், மதம், ஜாதி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, in Christ we become one family. கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். Amen. ஆமென். He shed his blood for everyone. அவர் எல்லாருக்காகவும் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்திருக்கிறார். He redeemed us and made us heirs of his kingdom. அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார், வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாக மாற்றி இருக்கிறார். He is King of Kings, but he is our Father. அவர் ராஜாதி ராஜாதான், ஆனாலும் நம்முடைய தகப்பனாய் அவர் இருக்கிறார். So no enemy can overcome us. எந்த எதிரியும் சத்துருவும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. Amen. ஆமென். Let us sing the song together. நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ना कोई यहूदी, ना कोई यूनानी, ना कोई भेदभाव, ना कोई रंग या रिवाज, ना कोई गुलाम, ना कोई स्वामी, या हो ऊंचे नीचे, या हो नर या नारी, हम सब मसीह में एक है, लहू से खरीदे गए, यीशु घराने का वारिसु मैं उसका बेटा हूँ मैं, यीशु घराने का वारिसु मैं उसका बेटा हूँ मैं, यीशु घराने का वारिसु मैं उसका बेटा हूँ मैं, यीशु घराने का वारिसु मैं उसका बेटा हूँ मैं. नया आगाज है, नई पहचान है, नया दिल तेरी रूह से भरा है, मुझे नई आवाज है, नया अंदाज है, तेरे नाम ले में होता मुझे, हम सब मसीह में एक है, लहू से खरीदे गए, यीशु घराने का वारिसु मैं उसका बेटा हूँ मैं, यीशु घराने का वारिसु मैं उसका
बेटा हूँ मैं, यीशु घराने का वारिस हूँ मैं उसका बेटा हूँ मैं, यीशु घराने का वारिस हूँ मैं उसका बेटा हूँ मैं। राजाओं का राजा तू, मेरा पिता भी है तू, अब कोई शस्त्र ना रोके मुझे, शत्रु की युक्ति ना ठोके मुझे। तू ही है बादशाह मेरा, महिमा की तू ही है आशा। बोलो मसीह यीशु की जय, बोलो मसीह यीशु की जय। राजाओं का राजा तू, मेरा पिता भी है तू, अब कोई शस्त्र ना रोके मुझे, शत्रु की युक्ति ना ठोके मुझे। तू है बादशाह मेरा, महिमा की तू ही है आशा। बोलो यीशु मसीह के जय, बोलो मसीह यीशु की जय। यीशु घराने का वारिस हूँ मैं उसका बेटा हूँ मैं, यीशु घराने का वारिस हूँ मैं उसका बेटा हूँ मैं, यीशु घराने का वारिस हूँ मैं उसका बेटा हूँ मैं, यीशु घराने का वारिस हूँ मैं उसका बेटा हूँ मैं। He is more beautiful than our imagination. நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத விதத்திலே அவர் மிகவும் அழகுள்ளவராய் இருக்கிறார். He is our rock and our strength. அவரே நம்முடைய கன்மலையும் நம்முடைய பலனுமாய் இருக்கிறார். He dwells in our worship. அவர் நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். King of kings, the creator of this world. ராஜாதி ராஜா, சர்வ சிருஷ்டிகர். And he is our comforter. அவரே நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராய் இருக்கிறார். Psalm 145:3 says that. 145ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Great is the Lord and greatly to be praised, and his greatness is unsearchable. கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார், அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. Amen. ஆமென். Shall we all stand up and sing this? நாம் song அவரும் together? எழுந்து நின்று பாடுவோம். मेरी कल्पना से सुंदर हो तुम, मेरी सोच से भी बेहतर हो तुम, मेरी कल्पना से सुंदर हो तुम, मेरी सोच से भी बेहतर हो तुम, मेरी चट्टान मेरा बल जो हो तुम, मेरी इबादत में बसते हो तुम, मेरी चट्टान मेरा बल जो हो तुम, मेरी इबादत में बसते हो तुम। राजाओं के राजा हो तुम, सारे जहां के बादशाह हो तुम, राजाओं के राजा हो तुम, सारे जहां के बादशाह हो तुम। आफत में बने राहत हो तुम, जीवन की बने चाहत हो तुम, आफत में बने राहत हो तुम, जीवन की बने चाहत हो तुम, मेरी चट्टान मेरा बल जो हो तुम, मेरी इबादत में बसते हो तुम,
मेरी चट्टान मेरा बल जो हो तुम, मेरी इबादत में बसते हो तुम। राजाओं के राजा हो तुम, सारे जहां के बादशाह हो तुम। राजाओं के राजा हो तुम, सारे जहां के बादशाह हो तुम। हे मेरे खुदा तेरी महिमा हो सदा। ए मेरे खुदा तेरी महिमा हो सदा। ए मेरे खुदा तेरी महिमा हो सदा। राजाओं के राजा हो तुम, सारे जहां के चाहो तुम। राजाओं के राजा हो तुम, सारे जहां के बादशाह हो तुम। राजाओं के राजा हो तुम, सारे जहां के बादशाह हो तुम। मेरी कल्पना से सुंदर हो तुम, मेरी सोच से भी बेहतर हो तुम। मेरी कल्पना से सुंदर हो तुम, मेरी सोच से भी बेहतर हो तुम। मेरी चट्टान मेरा बल जो हो तुम, मेरी इबादत में बसते हो तुम। मेरी चट्टान मेरा बल जो हो तुम, मेरी इबादत में बसते हो तुम। मेरी चट्टान मेरा बल जो हो तुम, मेरी इबादत में बसते हो तुम। राजाओं के राजा हो तुम, सारे जहां के बादशाह हो तुम। राजाओं के राजा हो तुम, सारे जहां के बादशाह हो तुम। Hallelujah. Let us all worship together. நாம் யாவரும் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம்.
நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே எங்கள் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகனம் பெருமையுமே
முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. இன்னொரு முறை பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. நம் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. ஆமென். வேதம் சொல்லுகிறது 133 சங்கீதம் 1 வசனத்திலே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக நாம் இந்த ஆலயத்திலே கூடி வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் எங்கேயோ இருந்தோம், இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டோம், மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். We are the children of God. The blood of Jesus Christ has made us his children. Amen. We are the children of the Most High. What a blessing it is. Hallelujah. How many of you think that it is a great blessing that we are called the children of God? Amen. He is Alpha and Omega, the beginning and the end. He is all in all. We are going to sing a English song. You are Alpha. You are Alpha and Omega. We worship you, our Lord.
You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. One more time. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. Nire Alpha, Nire Omega. பணிந்து உம்மை என்றும் போற்றி துதிப்போம். நீரே ஆல்பா, நீர் ஒமேகா. பணிந்து உம்மையே என்றும் போற்றி துதிப்போம். Oh my
without music. We give you all the glory. We worship you, our God. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. Yes, Lord, you are worthy to be praised. நீர் எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறதே. நீ துதிக்கு பாத்திர. இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Oh, we worship you, Lord. We praise you, Master. We thank you, Lord. Hallelujah. We glorify you, oh Lord. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Hallelujah. Oh, glory, 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 Father. I praise you, Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி. Thank you, Father. பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலை நமக்கு உண்டாகிறது. Hallelujah. Thank you, Jesus. I praise you, Lord. நிற்பாடலை நாம் பாடி தேவனை மேம்படுத்துவோம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீ மாற்றப்பட்டி. பரிசுத்தமுள்ளவர் நீ பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றி நீ. நீதிமானாக
சாட்சி. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே. காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமாயும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கு உரியதே. வல்லமாயும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கு உரியதே. இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள்
ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லாம் மகிமைக்கும் பாத்திரரே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லாம் மகிமைக்கும் பாத்திரரே. Hallelujah. We worship you, Lord. We praise you, Jesus. You are worthy for all our worship and adoration, of Father. You and you alone are worthy to receive all our praises. நீர் மாத்திரமே எங்கள் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். Father, you are so great, Lord. Hallelujah. You're so powerful. You're so love. You're so holy. You're so eternal, oh Father. ஆண்டவரே, நீர் வல்லமையை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன், உம்மை போல வேறொரு தேவன் இல்லை. வல்லமை உம்முடையது, ஞானம் உம்முடையது, பலன் உம்முடையது, ஐஸ்வர்யம் உம்முடையது, எல்லாம் உமக்கே உரியது ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory, honor and praise to you alone, oh Father. Hallelujah. Oh, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Your name is above all names, oh Father. Hallelujah. Thank you, Lord Jesus Christ. Hallelujah. Thank you, Father. We worship you, Lord. We worship you, Lord. Oh, glory, Father. We glorify you, oh Lord. Hallelujah. உம்முடைய நாமம் மகத்துவம் நிறைந்த நாமம் ஆண்டவரே. Hallelujah. உம்முடைய நாமத்திலே நாங்கள் வெற்றி மேல வெற்றி பெறுகிறோம். तेरे नाम के लिए जिए हम, तेरे नाम के लिए जिए हम, तेरे नाम के लिए जिए हम, तेरे नाम के लिए जिए हम। तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले। तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले। स्तुतियों के बीच में विराजमान प्रभु, तू बड़े और मैं घटूं। स्तुतियों के
में विराजमान प्रभु, तू बड़े और मैं घटू, तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले, तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले। यीशु नाम में यीशु नाम में है रिहाई, यीशु नाम में है सच्चाई, यीशु नाम में है भलाई, यीशु नाम में है चंगाई, यीशु नाम में है रिहाई, यीशु नाम में है सच्चाई, यीशु नाम में है भलाई, तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले, तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले, तू मेरा है मैं तेरा हूँ, 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 है खुदा मेरे खुदा, मेरे जीवन तेरा खुदा है, खुदा मेरे खुदा, मेरा जीवन तेरा खुदा, तू बड़े मैं घटू, मेरा जीवन से महिमा तुझे मिले, तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले, तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले, तू बड़े मैं घटू, मेरे जीवन से महिमा तुझे मिले। Yes, Lord, your name is above all names, O Father. Hallelujah. Oh, Father, we worship you. We adore you, Lord. We magnify your precious name. Thank you for your one and only begotten Son, Jesus Christ, and the cross and the precious blood of Jesus Christ, which has been shed abroad on the cross of Calvary to wash away and cleanse all our iniquities and sins, of Father.
through the blood we have boldness to enter into the holy of holies of Father. Hallelujah. Thank you, Jesus, for all our sins are forgiven in and through Jesus Christ. Hallelujah. Now we know that we are your children. Hallelujah. We have a privilege, and we are the heirs of your promises. All your promises are yes and amen in Jesus Christ, Lord. And we are the heirs of the promises of God. Hallelujah. Thank you for the salvation you wrought through Jesus Christ and his precious blood, Lord. Thank you for the sanctification. Oh, glory, Father. Thank you, Lord. Thank you for the healing and the health that you have earned on the cross of Calvary. Entirely for us, oh Father. By the hands of faith, we take all the healing and blessings of Father. Thank you for the blessings that you have wrought through the blood of Jesus Christ. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர், மீட்டெடுத்திருக்கிறீர், எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நின்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியமும் ஸ்லாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு எல்லா கனம், துதி, மகிமை, மேன்மை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, திருவிருந்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனம், துதி, மகிமை, மேன்மை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்கார்வோம். இப்போ நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்கள் சங்கீதங்கள் புஸ்தகங்கள் காணிக்கைக்காக ஜெபிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகங்களிலிருந்து சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். நம் கரங்களை காணிக்கையும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். அறை கேட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என்னிடத்தில் எப்பொழுதும் ஆசீர்வாதமும் செழிப்பும் பரிபூர்ணமும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் காணிக்கையினால் தசமபாகத்தினால் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 5 நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை முடத்தில் சேருவதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனும் கர்த்தர் அருவருக்கிறார். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியில் வந்து பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீத புஸ்தகம் முதல் 3 வசனங்கள் எதை
மையப்படுத்துகிறது அப்படின்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வெற்றிகரமாக அவர் பதிலை பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதை நமக்கு இந்த சங்கீத புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அதாவது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உண்டாக்கப்பட்டது. ஆதியில தேவன் எப்படி சிருஷ்டிப்பை பண்ணுகிறார் அப்படின்னா, ஒரு இடத்துல இருட்டு இருக்கு. இருட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன தேவையோ அதை வைத்து, அந்த வார்த்தையை வைத்து அதை உருவாக்குகிறவராக இருக்கிறார். இருள் இருக்கிறது, தேவன் என்ன சொல்றாருன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது. அடுத்த வசனமே சொல்லுகிறது, அடுத்த வரி சொல்லுகிறது என்னன்னா, வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ தேவன் நம்மை எப்படி உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கியிருக்கிறார். இப்போ நம்முடைய சிருஷ்டிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம், இயேசுவை போல இருக்கிறோம், தேவனைப் போலவே நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, விசுவாசிகளாகிய நாம் ஜபத்தை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த சங்கீத புஸ்தகம் நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே தான் இயேசு இந்த பூமியில் வருகிறார். 3 வருடம் ஊழியத்தை செய்கிறாரு. 3 வருடம் ஊழியத்தை செய்யும்போது அவர் ஒரு சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். என்ன சொல்லித்தரார் அப்படின்னா, முதல்ல கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா இதில் தான், இந்த கர்த்தருடைய வார்த்தையில தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில தான் சுகம், ஆரோக்கியம், சமாதானம், வெற்றி, முன்னேற்றம், குடும்பத்துக்கான எல்லா விதமான நல்வாழ்வு எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்றாரு, ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வார்த்தை யூஸ் பண்ணு அப்படின்றாரு. அதன் அடிப்படையில் தாவீது யூஸ் பண்றாரு. பாருங்க, முதல் வசனம் சங்கீதம் 5 முதல்ல, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே என் தேவன் என் வேண்டலின் சத்தத்தை கேட்டலும். ஒரு கான்ஃபிடென்ட்டா வரார் தாவீது. ஏன் அப்படி வரார்னா, கர்த்தாவே என்னுடைய வார்த்தை கேட்டலும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொந்த வார்த்தையை தாவீது சொல்லலை. என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் அடிப்படையில், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா விதமான நன்மையின் அடிப்படையில் நான் அந்த நன்மை பெற்றுக்கொள்ளுகிறேன். அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா விதமான விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய எல்லா விதமான வஸ்துக்களும் உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு தாவீது இந்த இடத்துல தைரியமாய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அதாவது தைரியமாக வராரு. என்ன ஒரு உறவில் வராருன்னா, அப்பா பிள்ளை என்ற ஒரு உறவில் வருகிறார். இப்போ தகப்பன் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறது. பிள்ளை போய் அந்த தகப்பன் இடத்துல எப்படி கேட்கும் அப்படின்னா, உரிமையாக கேட்கும். அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இவ்வளோ பணம் ஆகும், எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னா, அப்பா பாருங்க உடனே அதை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்னுடைய பரமபிதா அதை காட்டிலும் நன்மையானவர்கள் உங்களுக்கு தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். அப்போ இந்த ஜபத்தில் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, அவர்கிட்ட வரும் பொழுது அப்பா என்ற உறவில் வர வேண்டும். நமக்கு அவர் பதிலை தருகிறார் என்ற ஒரு மன உறுதி, ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சொந்த வார்த்தையை அங்கே சொல்லலை, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லலை. நம்ம தைரியமாக அப்பா என்ற உறவில் வருகிறோம், பிள்ளை என்ற உறவில் அவர்கிட்ட அவருடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் அனுபவிக்க போகிறேன் என்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் அதை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஜபத்திற்கான எல்லா விதமான நன்மைகளும் நாம் உரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் இந்த வேத பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறார். எதன் அடிப்படையில் ஜெபிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் ஜெபிக்கிறார், தைரியமாக வருகிறார். அதனால தான் சொல்றார் 7ஆம் வசனத்தில், நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் அப்படின்றார். பாருங்க, முழுக்க கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்கிறார். இப்போ தைரியமாக வரலாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார்.
பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஆகவே தேவன்கிட்ட எல்லா விதமான நன்மைகளும் நம் தைரியமாய் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன வேணா இருக்கலாம், நம்ம தேவை எவ்வளோ வேணா இருக்கலாம், சூழ்நிலை வேற மாதிரி சொல்லலாம், பிசாசு சந்தேகத்தை எழுப்பலாம். ஆனால் கர்த்தருக்கு நம்ம தைரியமாய் முதல்ல நம்ம வந்து நம்ம அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தை உண்டாக்குனது அவருடைய வார்த்தை. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதை நம்மளுக்கு கொடுப்பார். ஆமென். நாம் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம்.